வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சம்யுக்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழின் நம்ம தான் இந்த பிரகாஷோட தங்கச்சி அப்படின்னு ஜெயராணியை பற்றிய ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜனகம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா எப்படியும் தமிழை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. சிவி கோவப்படுவான். அது பிறகு சிவியோட மனைவியா நான் ஆயிடுவேன். சிவி எங்களத்துல தாலி கெட்ட வச்சிடலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு களம் இறங்கி சம்யுக்தா நேரடியா தமிழுக்கிட்டையும் பிரகாஷ்கிட்டையும் சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் சிபி வராங்க. அப்போ தான் இவ உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு பிரகாஷ் சிபி இவளை அடித்து விரட்டு, இவ எதுக்காக நம்ம வீட்டில் இப்படி கத்திட்டு இருக்கா, இப்போ இவளுக்கு தான் இந்த வீட்டில் வேலை இல்லையே, எனக்கு மரபக்கணி தமிழ் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல நேரம் கோபத்தில் கொந்தளிக்கிற நம்ம சிபி அப்படியே சமிதாவை அடித்து ஓரங்கட்டி விரட்டி விட்றாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம சம்யுக்தாவுக்கு ஜெயராணி பிரகாஷோட தங்கச்சி அப்படின்னு தெரிய வருது. இந்த ஜெயா பிரகாஷோட தங்கச்சினா நம்ம ஜனகம்மா அவள் மேலே கொலவெறியோடு இருக்காங்க. தன்னோட பையன் பிரகாஷோட நிலைமைக்கு காரணம் இந்த ஜெயா அப்படின்னு நல்லாவே அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அப்போனா தமிழை இந்த வீட்டை விட்டு வெளியே வரட்ட சரியான சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இதை இப்போவே போய் நம்ம தமிழுக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அங்கே தமிழுக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு வீட்லேயும் நம்ம ஜனகம்மா அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டி நம்ம போட்டு உடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வராங்க. நம்ம சம்யுக்தாவை பார்த்த உடனே இவ ஏதோ ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாரா அப்படின்னு நம்ம தமிழ் போகிறாங்க. அப்போ தான் இந்த பாரு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, ஜானுவே கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியே தள்ள வைப்பேண்டி அப்படின்னு நம்ம தமிழ்கிட்ட சொல்ல நேரம் தமிழ் ஆடி போகிறாங்க. உண்மையில இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இனி என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இல்லை சம்யுக்தா நீ கண்டிப்பாக நல்லா இருப்பா, இந்த விஷயத்த மட்டும் ஜனகம்மாவோ சிபிகிட்டையோ சொல்லிடாத, அது பிறகு பெரிய பூகம்பமே வெடிச்சிடும், உனக்கு என்ன பண தேவையோ தாரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. என் மருமக யாருக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, இவ யார் அப்படின்னு அந்த இடத்துல பிரகாஷ் வராங்க. மாமா எல்லாமே குடிமொழிக்கு போயிட்டு உங்கள் தங்கச்சி தான் ஜெயா எங்கள் அம்மா அப்படின்னு இந்த சம்யுக்தாவுக்கு தெரிஞ்சிட்டு இவ அவ்வளோதான், இவ இப்போ போட்டு கொடுத்துருவேன்னு நிற்கிறா அப்படின்னு சொன்னேன். இந்த பாரு, கண்டிப்பாக இந்த உண்மை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கு எவ்வளோ பண தேவை உண்டோ அவ்வளோத்தையும் நான் தரேன், ஆனால் நீ தயவு செய்து இதை சொல்லாமல் போயிரு அப்படின்னு சொல்லுறேன். என்ன பணத்தை கொடுத்து என்னை விரட்ட பார்க்குறீங்களா, அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன், கண்டிப்பாக உண்மையை போட்டு விடைப்பேன், எனக்கு இந்த வீட்டில் மருமகளாக வாழணும், கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சு தமிழ் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அதே நேரத்தில் சிபிக்க மனைவியாக நான் வந்துடுவேன், ஒட்டுமொத்த அதிகாரமும் என் கைக்கு வந்துடும், நான் அதுக்காக தான் நான் அவனை சுற்றி சுற்றி வந்தேன், இப்போ தான் பல நிலவி பாலில் விழுந்த கதையாக என் கைக்கு வந்திருக்கு, அப்படி இருக்க நேரம் நான் உண்மையை சொல்லாமல் போகிறதா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு அந்த இடத்துல டீலிங் பேசிட்டு இருக்க நேரம் நம்ம சிபி என்ட்ரி கொடுக்காங்க. என்ன இந்த சம்யுக்தாவை இங்கே வரக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு பிறகு இவ எப்படி தமிழ் இங்கே வந்தா, எதுக்காக இவ வந்தது எனக்கு பிடிக்கல, இவ இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும், நம்ம குடும்பத்தில் நடந்த ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் இவ தான் அப்படின்னு இருக்க நேரம் இவ எதுக்காக இங்கே தொந்தரவு பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் சிபி நான் சொல்லதை கேளு, இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு, நீ ஒரு உண்மையை சொல்லண்டா அப்படின்னு சொல்ல நேரம் அவள் உண்மையை சொல்ல வர நேரம் நம்ம பிரகாஷ் அப்படியே ரூட்டை மாற்றுறாங்க. சிபி இப்போ எதுக்கு இவ இங்கே காய்ச்சி பூச்சிட்டு நம்ம வீட்டில் இருந்து அதிகார தோரணையாக கத்திட்டு இருக்கா, இவளை அடக்கி வெளியே தள்ளுடா அப்படின்னு நம்ம சிபி கிட்ட பிரகாஷ் சொல்ல நேரம் நம்ம சிபியும் ஒரு கட்டத்தில் ஓரங்கட்டி அடித்து இவளை விரட்டிட வேண்டியதா, இவ இருந்தானா நம்ம குடும்பத்தை அழிக்க பாவி இவ அப்படின்னு அந்த இடத்துல சம்யுக்தா நான் உன்னை எதுக்காக இங்கே வரக்கூடாது, எங்கள் வீட்டில் காய்ச்சி விட்டக்கூடிய வேலை உனக்கு கிடையாது அப்படின்னு விரட்டி விட்ட போகிறவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, இப்போ என் மனசில் நீ இல்லை, வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லினேன். சிபின் நான் உனக்கு நல்லதுக்கு தான் வந்திருக்கேன், உனக்கு இவ்வளோ நாளாக மறைச்சி வச்ச ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ஒரு உண்மையை சொல்லி கிளிக்கண்டா, நீ இந்த வீட்டுக்கு செய்ததெல்லாம் போதும், இப்போ வெளியே போறியா இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல ஓங்கி கன்னத்தில் பலார்னி வைக்கிறாங்க. நம்ம சமயத்தை அரண்டு போகிறாங்க. என்னடா நம்ம உண்மையை சொல்லி நம்ம சிபியை நம்ம பக்கம் இழுத்துடலான்னு பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து எனக்கு எதிராக சிபியை தூண்டி விடுறாங்க. சிபியும் ஒரு கட்டத்தில் என்ன வெறுத்து ஒதுக்க அளவு வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கலங்கி நிற்கிறாங்க. அடி உத அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்து
கொடுத்து வெளியே போடி அப்படின்னு வந்து ஓரங்கட்டி துரத்தி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே வந்து சமிதா நம்ம சிபி கிட்ட உண்மையை சொல்ல முடியலை. என்னதான் இந்த சிபி தப்பாக நினைக்கான், கடவுளை இதெல்லாம் என்னைக்கு மாறும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு வெளியே வராங்க. ஆனால் தமிழ், நீ நல்லது இந்த வீட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் நீ வந்து எவ்வளோ பண்ணாலும் எல்லாமே வந்து தூர தான் போவேன். ஏன்னா ஜெயாவோட பொண்ணு நீ அப்படின்னு உள்ள ரகசியம் கூடிய சீக்கிரம் இந்த ஜானுவுக்கு இந்த சிபிக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவேன். அதுவரை நான் ஓய மாட்டேன். டி உண்மையை தெரியப்படுத்தி உன்னை கழுத்தை குத்தி அவைய வெளியே தள்ளணும். இன்னைக்கு சிபி என்ன அடித்து எப்படி விரட்டினானோ அதே மாதிரி அடியை நீ வாங்கி இந்த வீட்டை விட்டு அழுதுகிட்டே போனோம். அதுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்கி போகிறாங்க. தமிழ்கிட்ட வந்து இந்த பாரு சமீதா நம்ம வாழ்க்கையில் இனி கிடையாது, நீ தான் அப்படின்னு வந்து சிபி வந்து அன்பை காட்டுறாங்க. நம்ம பிரகாஷ் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து சிபிகிட்ட உண்மையை ஒரு சீக்கிரமாட்டே சொல்லிடலாம். தமிழ், நீ வந்து அதுவரை வந்து வருத்தப்படாமல் இருக்கணும். இந்த சமீதா எப்படியும் போகிற வேகத்தில் உண்மையை சொல்லாமல் ஓய மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து தமிழ் நினைக்கிறாங்க. மாமா, இந்த விஷயத்த நம்ம சீக்கிரமாக வந்து சொல்லிடணும். ஏன்னா இந்த சமீதா இப்படி வேறு ஏதாவது ஒரு நபர்கள் மூலமாக நம்ம ஜானுக்கோ சிபிக்கோ வந்து தெரிஞ்சால் இந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதோட காலம் ஃபுல்லாகவே எங்கள் அம்மாவும் நாங்களோ இந்த குடும்பத்தோட ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்னு வந்து ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஏற்கனவே 20 வருஷ வாழ்க்கை வந்து பொய்யாச்சு. இனி இருக்க வாழ்க்கையிலே 2 குடும்பமும் ஒன்றா சந்தோஷமாக வாழணும். ஆனால் இந்த சமீதா மாதிரிப்பட்டவங்க ஏன் தான் இப்படி சுற்றி சுற்றி வந்த பாம்பாட்டம் வந்து சுற்றி நம்மளுக்கு தீமை செய்கிறாங்களோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்க நேரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டேன். தமிழ், நானே வந்து எங்கள் அம்மா கிட்டேயும் சிபிக்கிட்டையும் நான் சொல்லணும். ஜெயா வந்து என்னோட தங்கச்சி சரிதான், அவள் வேறு யாரும் இல்லை, தமிழோட அம்மா தான் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். மாமா, இந்த விஷயம் உண்மை தெரிஞ்சுன்னா சிபி கூட என்னை வெறுத்துருவார் மாமா அப்படின்னு சொல்லினோம். இல்லை, நான் ஜெயா வந்து நல்லவ அப்படின்னு வந்து புரிய வச்சிடுவேன். இவ்வளோ தூரம் நான் ஒட்ட வச்சேன், எனக்கு என் தங்கச்சி என் கூட வந்து இந்த வீட்டில் வாழ வைக்க தெரியாதா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பிரகாஷ் சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத மருமகளை, இந்த வீட்டை பொறுத்தவரையில் நீ தான் என்றைக்குமே வந்து இந்த வீட்டோட மகாலட்சுமி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது எங்கள் அம்மாவாலேயோ சிபியாலேயோ உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இருக்க நேரம் நீ எந்த கவலையும் படாண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு நம்ம பிரகாஷை வந்து தமிழுக்கு ஆதரவாக பேசி பிரகாஷ் வந்து தமிழை கெட்டி பிடிக்கிறாங்க. இதை வந்து கணேசன் பார்க்குறாங்க. என்னடா மருமக மேலே இந்த பிரகாஷுக்கு இவ்வளோ பாசமாக, அதுவும் இவனுக்கு வந்து இப்போ தான் வந்து ஞாபகமே வந்திருக்கு. அப்படி இருக்க நேரம் இப்படி மருமகளை கெட்டி பிடிக்க அளவுக்கு இந்த பிரகாஷ் எப்படி போனால், ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இதில் இருக்க, எந்த சூட்சமும் இருக்குது. பிரகாஷ் வந்து ஜெயாவுக்கும் தமிழுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிற பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏதோ ஒரு ரகசியம் இதில் புதஞ்சு கிடக்கு அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம பிரகாஷ் வந்து யோசிக்கிறாங்க. இந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீரணும். இந்த உண்மையை கண்டுபிடிச்சாதான் அடுத்த வர கொஸ்டினுக்கு வந்து விட தெரியும். அந்த அளவுக்கு வந்து இந்த பிரகாஷுக்கும் ஜெயாவுக்கும் தமிழுக்குள்ள உறவு இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்கங்க நம்ம